speed of earth rotation about its axis is omega. If the speed is increases to x time, to make effective acceleration due to gravity become 0 at the equator. For earth axle rotate ஆயிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரிஜினலா இது ஒமேகான்ற ஆங்குலர் வெலாசிட்டில ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ acceleration due to gravity on the surface is g. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆங்குலர் வெலாசிட்டிய இன்க்ரீஸ் பண்ற. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன்னா ஒமேகா இன்டு எக்ஸ்ன்ற டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். So that new acceleration due to gravity become 0. அப்போ எவ்வளவு what is the value of x? இதான் கொஸ்டின். எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த இடத்துல புல் ஆஃப் தி எர்த் பிகம் 0. தட் மீன்ஸ் இங்க இருக்க ஆப்ஜெக்ட் இதோட அட்டாச்சா இருக்காது. புரியுதா? வேகமா ரொட்டேட் ஆச்சுன்னா வெளியே அந்த பாடி த்ரோ பண்ணிடும். எவ்வளவு வெலாசிட்டியில what is the x value? How much angular velocity should increase? இங்கதான் கொடுத்திருக்கான் பாரு. x times making the effective acceleration due to gravity becomes 0 at the equator. Right. The formula g dash is equal to g minus r omega squared is the original formula. இது g. இந்த g dashன்றது அந்த ஈக்குவேட்டர்ல இருக்க acceleration. இப்போ g dash becomes 0, which is g minus r into x omega the whole square. நம்ம x தான் கண்டுபிடிக்கிறோம் இதுல. அப்போ இந்த டேர்ம் இந்த x தான் நமக்கு வேணும். இது அந்த சைடு கொண்டு வா. r into x squared omega squared equal to g. நமக்கு x தானே வேணும். x will be equal to or x squared will be equal to g by r by omega squared. அப்ப x வெளியே எடுத்தேன்னா root of g by r into 1 by omega. இதை நீ கால்குலேட் பண்ணா அந்த 17 வரும். எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த g வேல்யூவை நீ 9.8 எடுத்துக்கோ. r வேல்யூ 6400 கிலோமீட்டர். g வேல்யூ r வேல்யூ. ஒமேகா is nothing but 2 pi by t. ஒரு தடவை ரொட்டேட் ஆகிறதுக்கான டைம் என்ன? 24 hours செகண்டா மாத்து. சரியா? 24 into 60 into 60 which is nothing but 86,400. எல்லா டேட்டா வந்துருச்சா? g வேல்யூ இருக்கு. ரேடியஸ் 6400 கிலோமீட்டர் மீட்டரா மாத்திரு. இது ஒமேகா எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 17 கரெக்டா வரும். இதை நீ மைண்ட்லயும் கூட வச்சுக்கலாம். எர்த்துடைய ரொட்டேஷனை 17 டைம்ஸ் the present rotation மாதிரி கூட்டிட்டேன்னா g becomes 0. இது ஒரு ஃபேக்ட். இது ஒரு உண்மை. இது ஒரு ஃபேக்ட். இன்னும் சொல்ல போனா இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரு டேட்டா. அப்போ எவ்வளோ டைம் ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்ணணும்? 17 டைம்ஸ் ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா g becomes 0. இதை நீ கால்குலேட் பண்ணா அந்த வேல்யூ வரும். g வேல்யூ தெரியும், r வேல்யூ தெரியும், ஒமேகா வேல்யூ தெரியும். போட்டேன்னா உனக்கு 17 டைம்ஸ் கரெக்டா ஆன்சர்.